ஹலோ மக்களே, தமிழக அரசு போக்குவரத்து துறையான டிஎன்எஸ்டிசியில இருந்து இப்போ வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான காலியிடங்கள். எக்ஸாம்லாம் கிடையாதுங்க, ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ படிச்சவங்க, பிடெக் படிச்சவங்க, அதே மாதிரி டிகிரி படிச்சவங்களுக்கு இங்க நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழகத்துல இப்போ 1500 காலியிடங்களை விட்டிருக்காங்க. ஒரு ரீஜியன் வைஸா வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. விழுப்புரம் ரீஜியன் இருக்கு, கும்பகோணம் இருக்கு, மதுரை இருக்கு, திருநெல்வேலி இருக்கு அண்ட் சேலம் இருக்கு. அண்ட் ஒரு ரீஜனுக்கு கீழே நிறைய மாவட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி சென்னை எம்டிசில உங்களுக்கான வேலை வாய்ப்பு, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல கூட வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. என்ன ஜாபுக்கு ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா அப்ரண்டிஸ்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரெயினர் மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது ஜஸ்ட் 1 இயர் மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த 1 இயர்ல நீங்க நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டைஃபன் கூட இருக்குது. எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸ்ல சர்டிபிகேட்டும் கிடைக்குது. இந்த அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ற கேண்டிடேட் 2021, 22, 23, 24 இப்போ 25ல பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும் தான் எலிஜிபிள். சேலரியை பொறுத்தளவு உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டா கொடுப்பாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு 9000 ரூபாய் கிடைக்கும். டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல அப்ளை பண்றவங்களுக்கு மந்த்லி 8000 ரூபாய் ஸ்டைஃபண்டா கிடைக்குது. மொத்தமா 1500க்கும் அதிகமான காலியிடங்கள். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிடெக் கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுங்க. இதுல ஒரு 458 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஒரு ரீஜியன்ல எவ்வளவு வேலைகள் இருக்கு அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. அண்ட் டிசிப்ளின் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இல்லனா ஆட்டோமொபைல் படிச்சவங்களுக்கு வேலைகள் இருக்கு. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வேலை வாய்ப்பு இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க, அதே மாதிரி ஐடி படிச்சவங்களுக்கும் இங்க வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ பிடெக்ல இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிசிப்ளின் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிப்ளமோ படிச்சவங்களுக்கும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட டிப்ளமோ அப்படிங்கிறது டெக்னீஷியன் கேட்டகரியில் வருது. 561 வேலைகள் டிப்ளமோ கேண்டிடேட்க்கு விட்டுருக்காங்க. மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலில் வேலைகள் இருக்குது, சிவிலில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, அதே மாதிரி ஐடியில் டிப்ளமோ படித்தவங்களுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி நான் ஐடி ப்ரொஃபைல், அதாவது டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 569 காலியிடங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ படித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படித்தவங்க, பிகாம் முடித்தவங்க, பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கரஸ்பாண்டன்ஸாக படிச்சிருக்கீங்க ஒரு பார்ட் டைமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். அதே மாதிரி வேற ஒரு நிறுவனத்தில், அதாவது கவர்மெண்ட் செக்டரில் கூட நீங்கள் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ரண்டிஸ்க்கு நாட் எலிஜிபிள். ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு ஜாபுமே போகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு அப்ரண்டிஸ்க்கு அப்ளிகேஷனை போட்டுருங்க. இதன் மூலமாக உங்களுடைய நாலேஜ் வேற லெவலில் க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸை பொறுத்து உங்களுக்கு ஏஜ் வந்து வேரி ஆகுது. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து போட்டிருக்காங்க ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது அப்ரண்டிஸ் கேட்டகரியில் வர்றதுனால ஒரு ட்ரைனர் கேட்டகரியில் தான் உங்களை எடுப்பாங்க. 12 மந்த், அதாவது 1 இயர் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைலை டேரெக்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பிடெக் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிடெக்கில் எவ்வளவு மதிப்பெண்களோ அதை பொறுத்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. இல்லைனா டிப்ளமோ, இல்லைனா நீங்கள் நான் ஐடி ப்ரொஃபைலில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு அதிகமாக வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறாங்க. நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கும்பகோணம், சேலம், திருநெல்வேலி இந்த மாதிரி நிறைய ரீஜன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு ரீஜனில் வரக்கூடிய வேலைகளுக்கு நம்பர் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா mhrnats.gov.in இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் வந்து nats.education.gov.in இந்த URL போயிட்டு நீங்கள் லாகின் ஆப்ஷன் கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை ஃபர்கட் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி அண்ட் தென் நீங்கள்
அகைன் லாகின் பண்ணுங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் அந்த மாதிரி எல்லாமே கிடைச்சிரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்க, அதாவது எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கான அப்ளிகேஷன் வரும். அதில் கிளிக் டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. கேட்டகரி பி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் nats.educationல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு nats.education போயிட்டு நீங்க லாகின் பண்ணி அதுல சர்ச் பாக்ஸ்ல உங்களுக்கான ரீஜனை சர்ச் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. கேட்டகரி சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு அப்ரெண்டிஸ் போர்ட்டல்லையுமே ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா nats.education.gov லாகின் பண்ணுங்க. அதுல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கான என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் அகைன் நீங்க லாகின் பண்ணுங்க. அதற்கப்புறம் சர்ச் பாக்ஸ்ல இவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்க சர்ச் பண்ணணும். எந்த ரீஜனுக்கு வேணுமோ அதை நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் செப்டம்பர் 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 18 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை அக்டோபர் 29ஆம் தேதி அஃபிஷியல் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு நவம்பர் மாதம் 2வது வாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத டென்டேட்டிவாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ரெண்டிஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குது, நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்குது, அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.